இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் கிருபையும் நம் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக. 100 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய உத்தமமான பணியை நம்முடைய இந்திய தேசத்திலே செய்து வருகிற இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை நம் யாவரையும் ஆட்கொள்வதாக. கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலையாய கடமை அல்லது கட்டளை என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட இயேசு என்கிற நற்செய்தியை உலகத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். உலக மனிதர்களுக்குள் பல்வேறுபட்ட நிலைமைகளிலே சிந்தித்து பார்த்தால், பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள், பல்வேறுபட்ட தவறான கொள்கைகள் என்று சொல்லி ஜனங்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்மால் காண இயலும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆழமாக உற்று நோக்கினால், ஒவ்வொரு ஆத்துமாவும் தங்களுடைய வாழ்க்கையின் விடியலுக்காக காத்திருக்கிறதை நம்மால் ஆழமாக உணர இயலும். ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்லது ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே இன்று அநேக ஆத்துமாக்கள் வழி தெரியாத நிலைமையிலே அலைந்து கொண்டிருக்கிறதை நம்மால் நம்முடைய இந்திய தேசத்திலே காண இயலும். வேதத்திலும் கூட ஒரு மனிதன் விடியலை தேடி காத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தவறுதலான சிந்தனையினாலும் நம்பிக்கையினாலும் விடியலை இழந்தவனாக அல்லது தோல்வி அடைந்தவனாக ஒரு மனிதன் காணப்பட்டான். அப்பேற்பட்ட மனிதனை தேடி வந்த இயேசு கிறிஸ்து வழியாக நானே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கான வழியை காட்டினார். அதைதான் யோவான் சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 15 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகிலே படுத்திருந்த ஒரு மனிதன், வாழ்க்கையின் விடியலுக்காக காத்திருந்த ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையின் வழி தெரியாமல் காத்திருந்ததனுடைய விளைவு 38 வருட காலங்களை வீணடித்தவராக அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்திருக்கிறார். வழி தெரியாதிருந்த அந்த மனிதருக்கு வழியாகிய இயேசு தன்னையே ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்து அந்த இடத்திலே தன்னை வெளிக்கொணருகிறார். ஜீசஸ் அஸ் மிஷினரி. வழி தெரியாது இருந்த அந்த மனிதனுக்கு வழியாகிய இயேசு வந்து அந்த மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த சம்பவத்தின் நிறைவை சற்று உற்று நோக்கினால், அந்த மனிதன் பூரணமான விடுதலையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னையே மிஷினரியாக அர்ப்பணித்த ஒரு உன்னதமான சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த மனிதன்? அவருடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி எடுத்து பார்த்தால், அதனுடைய 15வது வசனத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அந்த மனிதன் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று சொல்லி யூதர்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. யூதர்களிடத்திலே நேரடியாக இந்த மனிதன் பேசத்தக்க அளவிலே அவருக்கு தைரியம் இருந்தது சொன்னால், நிச்சயமாக இந்த மனிதனும் ஒரு யூதனாகத்தான் இருந்திருக்க கூடும். ஆதி நாட்களிலே யூதர்களுக்குள் ஒரு வழக்கம் இருந்தது. இந்த யூத ஆண்கள் தங்களுடைய ஜெபங்களிலே ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்துவார்கள். அது என்ன வார்த்தை? நான் யூதரல்லாத இந்த புற இனத்து மக்களாக பிறவாததினாலும் பெண்ணாக பிறவாததினாலும் இருக்கிறதுனால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி யூத ஆண்கள் ஜெபிப்பது வழக்கம். காரணம், அவர்களுக்கு யூதரல்லாத மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பான்கு இவருக்கு கிடையாது. அதே போல பெண்களையும் அவர்கள் அதிகமாக மதிப்பதும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டால் யூதரல்லாத புறையினத்து மக்களிடத்திலே சக யூத மனிதர்கள் போக்குவரத்தாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு விடுதலையை பெற்றுக்கொண்ட இந்த மனிதர் சுகமடைந்த பிற்பாடு தைரியத்தோடு தேவாலயத்திலே சென்று பார்க்கின்ற மனிதர்களிடத்திலே, என்னை சொஸ்தமாக்கினவர் இன்னார் என்று அறிவேன், அவர் இயேசு என்று சொல்லி அறிவிக்கிறார். இது உண்மையான வெளிப்பாடு எதை கற்றுக் கொடுக்கிறது? நிச்சயமாக இந்த மனிதரும் ஒரு யூதராகத்தான் இருந்திருக்க வேண்டும். யூதன் என்று சொன்னால் என்ன? வேத சட்டத்திட்டங்களை ஆழமாக படித்தறிந்தவர். டோரா என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றியவர்கள். யூதர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களிலே, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த வேத புத்தகத்தை, தீர்க்க தரிசன ஆகமங்களை ஆழமாக படித்தவர்கள். அதே போல எழுதப்பட்ட சட்ட திட்டங்களை அப்படியே கை கொள்ளும் வழக்கம் உடையவர்கள்.
இந்த மனிதர் என்னதான் வேத சட்டதிட்டங்களை அறிந்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு விதமான நோயினால் அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் விடியலுக்கான ஆதாயம் அல்லது விடியலுக்கான விதை உன்னதமான தெய்வமாகிய அந்த ஆண்டவர் என்பதை இவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் அறிந்த ஒரு யூதன் தான், ஆனால் விடியலுக்கான வழி தெரியாதவராக அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்திருக்கிறார். விடியல் வேண்டி 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருட காலமாக தன் வாழ்க்கையினுடைய விடியலுக்காக இந்த மனிதர் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறார். இயேசு என்ன செய்தார்? என் ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்ட அந்த இயேசுவானவர் இந்த சம்பவத்திலே இந்த மனிதனை தேடி வாழ்வை தெரிவிக்கிற ஒரு மிஷனரியாக இங்கு செயல்பட்டார். அதுதான் ஆழமான சத்தியம். ஒருவேளை இந்த மனிதன் எப்படிப்பட்ட தவறுதலான நம்பிக்கையில் அவர் காத்திருந்தார்? நான் முதலாவது சொன்னது போல, வேதம் அறிந்த யூதன் காத்திருந்த இடம் முதலாவது தவறுதலான ஒரு இடம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் என்கிறதை வேதத்தின் வாயிலாக நிச்சயமாக இவர் அறிந்திருக்க கூடும். ஆனால் முதலாவது இவர் ஆழமாக தன்னுடைய நம்பிக்கையை எதன் மீது வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த பெதஸ்தா என்கிற குளத்தின் மீது வைத்திருந்தார். இவருடைய இந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையின் விடியலுக்கான வழியாக அமையாமல் 38 வருட காலத்தினுடைய ஒரு வீணடிப்பின் நாட்களாக அதை மாற்றி போட்டு விட்டது. பெதஸ்தா குளம்தான் எனக்கு விடியல். அந்த வசனத்தை படித்து பார்த்தால் சில சமயங்களில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் 4வது வசனத்திலே தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது முந்தி யார் அதிலே விழுகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். அப்ப வேதம் அறிந்த யூதன் எல்லாம் படைத்த அல்லது வல்லமையான அந்த தெய்வம் எனக்கு விடுதலை கொடுக்கும் என்கிறதை மறந்தவராக அல்லது அதை புரியாதவராக முதலாவது தன் நம்பிக்கையை ஆழமாக எங்கே வைத்திருக்கிறார்? பெதஸ்தா என்கிற குளத்தின் மீதுதான் வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் விடியல் தேவை, வாழ்க்கையின் விடியலுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் வழியோ இந்த மனிதருக்கு தெரியவில்லை. 38 வருட காலம் வீணாய் போனது. இந்த மனிதன் இரண்டாவது தன்னுடைய நம்பிக்கையை எங்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தால், இப்பொழுது இயேசு வருகிறார். 5வது வசனத்திலே பார்த்தால் 38 வருட காலம் படுத்திருந்த அந்த மனுஷன் அங்கே இருக்கிறான். வெகு காலமா இவன் வியாதியஸ்தன் அறிந்த இயேசு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப இந்த வியாதியஸ்தன் ஆண்டவரிடத்திலே பதில் சொல்லுகிறான், குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு விடுவார் யாரும் இல்லை. இந்த வார்த்தை இயேசுவுக்கு இந்த மனிதனை குறித்த இன்னொரு சிந்தையை கொடுக்கிறது. முதலாவது வேதம் அறிந்த இவன் இந்த பெதஸ்தாவை நம்பி இருந்ததினால் 38 வருட காலம் வீணாய் போனது. 2வது இந்த மனிதர் நம்பி இருக்கின்ற காரியம், பரத்திலிருந்து அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன் வருவான். அந்த தூதன் வந்து இந்த இடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் நான் குளத்திலே குதிக்கலாம் என்று சொல்லி தூதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். தூதன் என்று சொன்னால் கடவுளுடைய பிரதிநிதி என்று சொல்லி அர்த்தம். அல்லது புரிந்து கொள்ளும் வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரன். ஆண்டவர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு ஊழியக்காரன் தான் எனக்கு சுகம் கொடுப்பான் என்று சொல்லி இவனுடைய முழு நம்பிக்கையும் ஏதோ ஒரு நிலைமையிலே தூதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த பணித்தளங்களிலே நான் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்தினுடைய வடபகுதியிலே சென்று பார்த்தால் இன்றும் வாழ்வுக்கான விடியல் மக்களுக்கு தேவை. ஆனால் அதற்கான வழி தெரியாத நிலைமையிலே கிராம தலைவர்களையும் பூஜாரிகளையும் நம்பி இன்று பல மனிதர்கள் தங்களையும் கெடுத்து தங்களுடைய ஆஸ்திகளையும் கெடுத்து ஏன் அநேக ஆத்துமாக்கள் மரணத்தையும் ருசி பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்ப வேண்டிய தெய்வத்தின் மீது, அந்த உன்னதமாகிய ஆண்டவர் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அல்லது இவர்களுக்கு வழி தெரியவில்லை என்று சொல்லிதான் நாம் சொல்ல வேண்டும். ஏசாயா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சகாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி ஆண்டவர் தான். அதற்கு மாறாக ஆண்டவரை போதிக்கின்றவர்களோ அல்லது உலகத்திற்குள்ள இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிற ஜனங்களை நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை வீணாகத்தான் போகும். இந்த மனிதன்
தன்னுடைய வாழ்க்கையை 38 வருட காலம் வீணடித்ததனுடைய 2வது காரணத்தை அவர் அறிந்து கொள்கிறார். முதலாவது, அவர் பெதஸ்தா என்கிற குளத்தை நம்பி இருந்தார். தெய்வத்தை அறிந்திருந்தாலும், சகாயம் கொடுக்கக்கூடிய ஆண்டவரை அறிந்திருந்தாலும், இவருடைய முதல் நம்பிக்கை பெதஸ்தா என்கிற குளம். 2வது, இவருடைய நம்பிக்கை தூதன் வருவான், அந்த தூதன் மீது ஒரு நம்பிக்கை. நிறைவாக இந்த மனிதர்களுக்குள்ளே இன்னொரு நம்பிக்கையும் இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அது இயேசுவினிடத்திலே பேசும் பொழுது அவன் வார்த்தையிலே அது வெளிப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? இந்த மனிதருடைய 3வது நம்பிக்கை, யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என் வாழ்க்கையில 38 வருட காலம் விடியலுக்காக காத்திருக்கிறேனே, என் வாழ்க்கையின் விடியல் கொடுப்பதற்கு யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி சக மனிதனையே ஆழமாக இவர் நம்பிக்கொண்டிருந்தார். அந்த மனிதனை பார்க்கிறார். 8வது வசனத்திலே, நீ எழுந்திரு என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப இந்த வார்த்தையை கேட்ட மனிதன் இயேசுவின் கண்களை உற்று நோக்கி இருக்கக்கூடும். சற்று அந்த காரியத்தை நம்முடைய மனக்கண் முன்பதாக வைத்து பார்ப்போம். 38 வருட காலம் படுத்த படுக்கை. திடீரென்று சொல்லி ஒருவர் வருகிறார், நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். எப்படி பார்த்திருப்பான்? இதுவரை இருந்த மூட பழக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தவனாக அந்த மனிதன் எழுந்து நிற்கிறான். தன் வாழ்க்கையின் பூரணமான விடியலை பெற்றுக் கொள்கிறான். பெற்றுக்கொண்ட மனிதன் அப்படியே விட்டு விட்டானா? அந்த தேவாலயத்தின் பகுதியை சுற்றி சுற்றி வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று சொல்லி அவன் சொன்னான். இப்பொழுது இந்த மனிதன் மிஷினரியாக மாறுகிறான். விடியலின் எதிர்பார்ப்போடு பெதஸ்தா குளத்திலே பல மனிதர்கள் படுத்திருக்க கூடும், அல்லது தேவாலயத்தின் வாசலிலே பல மனிதர்கள் இருந்திருக்க கூடும். வழி மாத்திரம் தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே போய் சொல்லி இருப்பான் அல்லவா, 38 வருட காலங்களை நான் மீனடித்து விட்டேன், இப்பொழுதுதான் அதற்கான வழி தெரியும். அந்த வழி இயேசுதான். அந்த இயேசு தான் என்னை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி அவன் அறிவிக்க துவங்குகிறான். தன்னையே, தன் வாழ்க்கையை மிஷனரியாக அவன் மாற்றிக்கொள்ள அவன் முயற்சி செய்தான். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். வழி தெரியா நிலைமையிலே காணாமல் போன ஆடுகளாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு வழி கொடுக்க அல்லது ரட்சிப்பு கொடுக்க இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அந்த உன்னதமான இயேசுவை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இயேசுதான் என் வாழ்க்கையை மாற்றினார், அந்த இயேசுவின் மூலமாகத்தான் என் வாழ்க்கையில விடியல் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பினோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் கூட செயல்களிலும் வார்த்தைகளிலும் ஒரு மிஷனரியாக செயல்பட வேண்டும் என்பது அதிக நிச்சயம். பல மிஷனரிகள் மேலே நாடுகளிலிருந்து நம்முடைய பகுதிக்கு வரவில்லை என்று சொன்னால், ஒருவேளை நீங்களும் நானும் கூட இந்த பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்த மனிதனை போலதான் வழியறியாத நிலைமையிலே, உலகத்தினுடைய மூட நம்பிக்கைக்குள்ளாக மூழ்கி இருந்த நிலைமையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையை அழித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மிஷனரிகளின் மூலமாக நம்மண்டை வந்து எட்டியதனுடைய விளைவுதான் நீங்களும் நானும் இன்று உயிரோடு கூட இருக்கத்தக்க நிலைமையிலே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி மார்பு தட்டி சொல்லக்கூடிய நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கான விடியலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நம்மிடத்திலே ஆண்டவர் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய விடியல் ரட்சிப்புக்கான வழியை கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்க பாக்கியத்தை தந்திருக்கிறார். பெற்றிருக்கிறோம் அல்லவா? ஏன் நம்மால் சொல்ல முடியவில்லை? அல்லது பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை ஏன் உலகத்திற்குள்ளே கொண்டு செல்ல இயலவில்லை? ஏதோ உலகத்திற்குள் இருக்கிற தவறுதலான கொள்கைகளை பரப்புவதிலே இன்று நம்மை போல பெரிய ஜாம்பவான்கள் யாரும் இல்லை. தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்களை உலகத்திற்குள்ளே பேசுவதை விட சரியான காரியமாகிய அல்லது உயிருள்ள காரியம், நித்தியத்தை குறித்த அந்த ஆண்டவரே ஏன் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை பேசுகிறதற்கு இன்று சிந்திக்கிறது? ஏன் அவரை குறித்து பேசுவதற்கு நாம் யோசிக்கிறோம்? நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள் தான். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒருவேளை ஊழியர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தான், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு எல்லாருக்குமான விளைவாக மாறுகிறது. நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள், அல்லது இன்னும் ஆழமாக சொல்ல போனால் நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே மிஷனரிகள் என்பதை மறந்து போக கூடாது. பெற்றுக்கொண்ட இயேசுவை இந்த உலகத்திற்குள் சொல்லுகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அந்த சிந்தையோடு கூட தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உன்னதமான ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்து ரட்சிப்பின் சுவிசேஷ விதையை நமக்கு காட்டினார். இயேசு
வழிகாண்பிக்கிற மிஷினரியாக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த வழியை அறிந்து கொண்டு உலகத்திற்குள் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அனாதி திட்டம். எனக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் தள்ளி போட முடியாது, அழைப்பை துச்சமாக மதிக்க முடியாது. எல்லாருடைய தலையிலும் விழுந்த அது தலையாய கடமை என்பதை நீங்களானாலும் மறந்து போக கூடாது. 38 வருட கால வீணடிப்பின் பிற்பாடுதான் இந்த மனிதருக்கு வாழ்க்கை என்றால் என்ன, வழி என்றால் என்ன என்பது தெரிகிறது. இன்னைக்கு பணித்தலங்களிலே, வட இந்திய பகுதிகளிலே வழி அறியாமல் தங்களை இழந்து தங்களுடைய ஆஸ்தியையும் இழந்தவர்களாக, ஐயோ தங்களுடைய ஜீவனையும் இழந்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு வழியை கொண்டு செல்லுவது யார்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, அதிகம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிகம் ஆண்டவர் கேட்கிறார். கணக்கு கேட்கிற ஆண்டவர் கதவண்டை வந்து நிற்கிறார். வெறும் கையாய் அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோமோ? இல்லை இல்லை இல்லை. பெற்றுக்கொண்ட ஆண்டவரை உலகத்திற்குள்ளே காட்டி ஆத்துமாக்களை குவித்து ஆண்டவரினுடைய அந்த ராஜ்ய கட்டுமான பணியிலே இணைந்து கொள்ளுகிறது தான் சுபிக்ஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேன்மையான தருணங்களை உம்முடைய வழியினால் நீர் எங்களுக்கு தந்தீர் ஐயா. விடியலறியா நிலைமையிலே, ரட்சிப்பை புரியாத நிலைமையிலே நாங்களும் அழிந்து கொண்டிருந்தோம். உம்முடைய அன்பை பெற்ற மிஷினரிகள் சுயநலம் என்கிற காரியம் இல்லாமல் பெற்றுக்கொண்டதை உலகத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இந்திய பகுதிக்கு வந்ததினால்தான் இன்று நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் ஐயா. இன்று எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த காரியம் நீர் எங்களிடத்திலே கணக்கு கேட்கிறேன். நாங்களும் எங்களுடைய தேசத்தின் மக்களை இன்னும் ஆழமாக உணர்ந்தவர்களாக அந்த மக்களுக்கு இந்த விடியலின் பாதையை கொண்டு செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஒருவேளை இவ்வளவு நாட்கள் அதை நாங்கள் தவறுதலாய் நினைத்திருக்க கூடும் ஐயா. நாங்கள் அழைக்கப்பட்ட மிஷினரிகள் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு விசை உணர்ந்தவர்களாக சொல்லாலும் செயலாலும் அந்த இயேசுவாகிய சுவிசேஷத்தை, அந்த இயேசுவாகிய ரட்சிப்பை, அந்த இயேசுவாகிய ஒளியை அறியாத ஜனங்களுக்கு கோடிட்டு காட்ட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய தயவினால் உம்முடைய ராஜ்யம் இந்த பூவலைகளை ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் செல்ல, எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்திற்கு என்று சொல்லி கொடுக்க, எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்திற்காக உழைக்க, எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷமாக வாழ மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஒப்புவிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.